إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக மார்க்கத்தை தூய வடிவிலே அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நல்லதொரு நோக்கத்தில் வந்திருக்கும் நம் அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன் இந்த உலகத்திலே ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த படைப்பினங்களில் மனித சமுதாயத்தை தான் சிறப்பு மிகுந்த மேன்மை மிகுந்த படைப்பாக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதற்கு காரணம் எல்லா படைப்புகளுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பான பகுத்தறிகின்ற சிந்தனை திறனை மனிதர்களுக்கு வழங்கியதுதான் அனைத்து படைப்பினங்களை விட மனிதன் மேம்பட்டு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எது நன்மை எது தீமை, எது உண்மை எது பொய் என்பதையெல்லாம் சிந்தித்து பகுத்து அறிந்து பிரித்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிற சிந்தனை ஆற்றலை அறிவு திறனை மனித இனத்திற்கு மாத்திரம்தான் இறைவன் தந்திருக்கிறான். கால்நடைகளுக்கோ எந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ இப்படி வேறு எந்த படைப்பினத்திற்கும் இப்படியான ஒரு சிறப்பு தகுதியை ஒரு அறிவு திறனை இறைவன் வழங்கவில்லை. அதனாலதான் மனிதர்கள் எப்போதும் ஒரு இலக்கை நோக்கி ஒரு மையத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். மனிதர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை எடுத்து பாருங்கள். சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய லட்சிய பயணம், அவர்களுடைய இலக்கு பெரியவனாக சீக்கிரம் வளரணும், நம்முடைய மீசை முளைக்கணும், தாடி வளரணும், இப்படியான ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு இலக்கு சின்ன வயதுல நமக்கு இருக்கும். சீக்கிரம் மீசை முளைக்கணும், பெரியவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது மாதிரி மீசை நமக்கு இருக்கணும், தாடி இருக்கணும், நம்ம வேகமாக உயரமாக வளரணும், இப்படியான ஒரு போங்கு ஒரு ஆசை இருக்கும். இதே முதியவர்களை எடுத்து பார்த்தால் அனைத்து லட்சியங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே முடங்கி போய் எதையும் அடைந்து கொள்ள முடியாமல் தன்னுடைய உடலின் பலவீனத்தின் காரணத்தினால் மிக சோர்ந்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கடத்தி சென்று கொண்டிருப்பார்கள். இந்த இரண்டு பருவத்திற்கும் மத்தியில் உள்ள இளமை பருவம்தான், அந்த பருவத்திலே அவர்கள் கொண்டிருக்கின்ற இலக்கு தான் மனிதனுடைய வாழ்க்கை ஓட்டத்தை சீர்படுத்தி வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இளமை பருவத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு விதமான லட்சிய பயணம் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல தன்னுடைய படிப்புல வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு சாரார் பயணிப்பார்கள். தன்னுடைய வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல வேகமாக சம்பாதிக்க வேண்டும், விரைவாக பணம் ஈட்ட வேண்டும் என்று பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு சாரார் இருப்பாங்க. இப்படி பல லட்சியத்தை கொண்டு ஒவ்வொரு இளைஞனுடைய பயணமும் மாறுபடும். சில பேர் நிறைய சம்பாதிக்கணும்னு பயணிப்பார்கள், சில பேர் தங்களுடைய படிப்பில் வெற்றி பெற வேண்டும் என்று பயணிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு இளைஞனுடைய லட்சியமும் ஒவ்வொரு இளைஞனுடைய இலக்கும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். சில இளைஞர்கள் சில மனிதர்கள்
தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான இலக்கும் இல்லாமலும் பயணிப்பார்கள். மனிதனுக்கு இறைவன் பகுத்தறிகின்ற சிந்தனையை கொடுத்ததே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை திறனை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த சிந்தனை திறனின் மூலமாகத்தான் மனிதன் தனக்கு எது நன்மை என்பதை அறிந்து கொண்டு அதை நோக்கி பயணிக்க முடியும். எது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை அறிந்து கொண்டு அதை நோக்கி பயணிக்க முடியும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி மனிதர்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை திறனையே மனிதர்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். இப்படியான இந்த இலக்குகள்ல முஸ்லிம்களான நமக்கு எது மிக முக்கியமான இலக்கு? உலகத்துல பல இலக்குகள் இருக்கும். படிப்புல முயற்சிப்பது, தொழிலில் பணம் சம்பாதிப்பது, இப்படி பல இலக்குகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஆனால் முஸ்லிமுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய இலக்கு இறை மார்க்கத்தை சரியான முறையிலே கடைபிடித்து நாளை மறுமையிலே சுவனம் என்ற இறைவனின் சன்னிதானத்திலே மிக பெரும் இன்பங்களை, பரிசுகளை பெற வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்காக இருக்க வேண்டும். இந்த ஆசை யாருக்காவது இல்லைன்னு சொல்லுங்க. யாராவது எந்த முஸ்லிமாவது சொல்வார்களா, எனக்கு சுவனம் போகணும்னு ஆசை கிடையாது, நரகத்துக்கு போகணும்னு தான் ஆசை? எந்த முஸ்லிமாவது இப்படி சொல்லுவானா? யாருமே இப்படி சொல்ல மாட்டோம். எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய எந்த ஒரு இஸ்லாமியனும் இப்படியான வார்த்தைகளை தன்னுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில அந்த சுவனத்திற்கு செல்வதற்கான முயற்சிகள் இல்லை என்றாலும், அதற்கான பயணம் இல்லை என்றாலும் கூட வாயளவில் என்ன சொல்லுவாங்க, சுவனத்துக்கு போயிடணும். உங்களுக்கு எதுக்கு போகணும் ஆசை? சுவனம் வேண்டுமா, நரகம் வேண்டுமா? இப்படி கேட்டால் எல்லா முஸ்லிம்களும் சொல்லக்கூடிய பதில் என்னவாகத்தான் இருக்கும்? சுவனம் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மது அருந்தக்கூடியவனை எடுத்துக்கொள்ளுங்கள். முஸ்லிமா இருக்கிறாரு, ரொம்ப பெரிய குடிகாரரா இருக்கிறார். வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில இஸ்லாமியர் என்பதற்கான எந்த அடையாளமும் கிடையாது. ஒரு தாடி கூட கிடையாது. பள்ளிவாசலின் பக்கம் அவர் தலை வைத்து படுத்தது கிடையாது. பள்ளிவாசலை எட்டி கூட பார்த்தது கிடையாது. இப்படி முஸ்லிமுக்கான எந்த அடையாளமும் இல்லை. பெரும் குடிகாரராக இருக்கிறார். அவரிடத்துல போய் சுவனத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அவர் என்னதான் சொல்லுவாரு? சுவனம் தான் சொல்லுவார். யார் என்னன்னு சொல்ல மாட்டாங்க, நரகம் சொல்ல மாட்டாங்க. ஆனா சொல்லுகின்ற அந்த சொல்லில் உண்மையாளராக நாம் இருக்கின்றோம் என்றால், நம்முடைய இலக்கு உண்மையான விருப்பமாக, உண்மையான ஆசையாக இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கணும். சுவனத்துக்கு போறோம்னா விரும்புகிறோம் என்றால் அந்த சுவனத்துக்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய பயணம் எப்படி அமைய வேண்டும், வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தான் நம்முடைய சுவனத்தின் லட்சியம், நம்முடைய இலக்கு வெற்றி அடையும். அல்லாஹ் அதைத்தான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த மனித சமுதாயத்தையும் ஜின் இனத்தாரையும் படைத்ததற்கு காரணமே அவர்களுடைய முதன்மையான இலக்கே என்ன இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை வணங்குவதுதான் இருக்க வேண்டும். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின் இனத்தாரையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இறைவனை வணங்குவதுதான், அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதுதான், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான், இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த முறையிலே நம்புவதுதான், இறைவன் சொன்ன வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய, அல்லாஹ்வை நம்பிய ஒவ்வொரு மனிதனுடைய இலக்காக தன்னுடைய வாழ்க்கை பயணமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவங்களை படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த ஒரு பயணத்துல ஒரு முஸ்லிமுடைய இலக்கு, ஒரு மனிதனுடைய இலக்கு அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியதாகத்தான் இருக்கணும், அல்லாஹ்வை மட்டும் வழிபடக்கூடியதாகத்தான் இருக்கணும். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ ஒரு மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே இந்த பகுத்தறியக்கூடியதுதான் அப்படின்னு சொன்னோம். இதுல இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இந்த பகுத்தறிகின்ற சிந்தனையினால் தான் மனிதன் இலக்கை தீர்மானிக்கிறான். ஒரு விஷயம் நன்மைன்னு தெரிஞ்சாதானே அதை நோக்கி மனிதன் பயணிப்பான். தனக்கு காசு வேணும்னு தெரியுது, தனக்கு பணம் வேணும் என்று தெரிகிறது. இது எப்படி தெரியுது? இந்த பணம் இருந்தால்தான் நான் விரும்பியதை என்னால் வாங்க முடியும். பணம் இருந்தால்தான் இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே வாழ முடியும், என்னுடைய குடும்பத்தாரை கவனிக்க முடியும், நான் வீடு கட்ட முடியும் என்று அறிவுக்கு தெரியுது. அறிவுக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த பணம் என்ற இலக்கை நோக்கி மனிதன் பயணிக்கிறான்.
அந்த அறிவு இல்லைன்னா அந்த சிந்தனையே இல்லை. பணம் நன்மை என்றே நமக்கு தெரியல, பொருளாதாரம் நல்லதுன்னே நமக்கு தெரியல, பகுத்தறிகின்ற சிந்தனை இல்லை. பணம் தேவைன்னு போவோமா? யாரும் போக மாட்டோம். ஏன்? பணம்ங்கிறது ஒரு தாளுன்னு நினைச்சிட்டு போயிடும். ஒரு ஆடோ மாடோ அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் நீட்டினா அது எப்படியோ அதே மாதிரி தான் 500 ரூபா 2000 ரூபா நோட்டை நீட்டினாலும் அதுதான். ஏன்? அதுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. பகுத்தறிகின்ற சிந்தனை இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மதிப்பு தெரிகிறது. அது வேண்டும் என்று அதை நோக்கி பயணிக்கிறோம். கால்நடையை பொறுத்தவரையில சிந்தனை திறன் கிடையாது என்பதனால அதுக்கு எந்த இலக்குமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் இலக்கு மாறும். சிறுவராக இருக்கும் பொழுது ஒரு விதமான இலக்கு இருக்கும், இளைஞர் பருவத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இலக்கு மாறும், முதுமை பருவத்தில் இருக்கும் பொழுது வேறு விதமாக இருக்கும். ஆனால் கால்நடையை பொறுத்தவரையில் அதுக்கு ஏதாவது இலக்கு இருக்குதா? ஏதாவது ஒரு லட்சியம் இருக்குதா? கால்நடைக்கு ஒரு ஆடு மாடு இருக்குது, நாய் இருக்குது, இதுக்கெல்லாம் லட்சியம் என்று ஏதாவது இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். லட்சியம்னு அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ஒரு லட்சியம் இருக்குதான்னு பார்த்தா எந்த லட்சியமுமே அதுக்கு கிடையாது. லட்சியம் இல்லாத பாதையை நோக்கித்தான் அது சென்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த கால்நடைகளை உதாரணம் காட்டி இறைவன் நமக்கு ஒரு உணர்த்தலை, ஒரு எச்சரிக்கையை, ஒரு விழிப்புணர்வை செய்கிறான். அல்லாஹ்வை சரியான முறையிலே நம்பாமல், இறைவனை சரியான முறையிலே வணங்காமல், வழிபடாமல், இறைவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பாமல் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, உலாய்க்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல் இல்லை, ஹும் அல்லல், அதைவிட மோசமானவர்கள். கால்நடையாவது எந்த இலக்கும் இல்லை என்றாலும் கூட அல்லாஹ்வை மறைமுகமாக அது கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு இடத்துல சொல்லுகிறான். அப்ப அதனால அந்த கால்நடை விட மோசமானவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று இறைவன் குர்ஆனிலே கடுமையாக கண்டிக்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ்வை சரியான வணங்காதனாலதான். பகுத்தறிகின்ற சிந்தனை இருந்தும் கூட, சிந்திக்கின்ற திறன் இருந்தும் கூட, அறிவு இருந்தும் கூட அல்லாஹ்வை சரியாக வணங்காமல் தன்னுடைய இலக்கில சரியாக பயணிக்காமல் இருக்கிறதுனால கால்நடை விட மோசமானவர்கள். கால்நடைக்கு அறிவு இல்லாததனால் இலக்கு இல்லாமல் பயணிக்கிறது. அதே போல இந்த மனிதன் அறிவு இருந்தும் அதை பயன்படுத்தி இலக்கை நோக்கி பயணிக்காமல் இருக்கிறான் என்று இறைவன் கடுமையாக கண்டிக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாஹ்வை வணங்குவதுதான் இலக்கு என்றால் எப்படி வணங்க வேண்டும், இறைவனை எப்படி நம்ப வேண்டும், அதுதான் நம்முடைய முதன்மையான முதல் இலக்கு என்றால் நாம எப்படியெல்லாம் இறைவனை நம்ப வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வை நாம எப்படி நம்பி இருக்கிறோம்? இறைவனை முஸ்லிமாக இருக்கிறோம். நம்முடைய பெயர்கள் அப்துல்லா, முஹம்மது, அல்லாஹுடைய அடிமை, இப்படி நம்முடைய பெயர்கள்ல இறைவனை இணைத்து வைத்திருக்கின்றோம். இஸ்லாமிய பெயர்களை சுற்றி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி இருக்கிறோமா? இறைவன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய கலிமா, அதுதான் முதல் இறை கொள்கை. அதுதான் ஒரு முஸ்லிமுடைய முதன்மை இலக்கு. அந்த இலக்கிலே பயணித்தால் தான் மறுமையிலே சுவனத்தை பெற முடியும். அது என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்புறோம்னா அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறது பெரிய பிரச்சனை இல்லை. அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா? அது சுவனத்துக்கு நம்ம அழைத்து சென்று விடுமா? இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் கூட அவர்களிடத்துல போய் கேளுங்க, அல்லாஹ்னா யாருன்னு போய் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்களுக்கு அல்லாஹை பற்றி தெரிந்திருக்கத்தான் செய்கிறது. அப்ப அல்லாஹை பற்றி தெரிந்தாலே சுவனம்னு அந்த மார்க்க எங்கேயும் சொல்லல. அல்லாஹை பற்றி தெரிந்தாலும் இறைவன் எப்படி நம்மை நம்ப சொல்லுகிறானோ அப்படி நம்பினால்தான் சுவனம். அப்படி நாம நம்புறோமா? அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்காக, அதை நம்பினோம் என்பதற்காக, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டதற்காக நாளை மறுமையில நமக்கு சுவனம் கிடைக்க போவதில்லை. எப்படி நம்புறோம் என்பதில் இருக்கு. அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று நம்புகிறோம் என்றால் அதிலே உறுதியாக இருக்கணும். அல்லாஹுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது. எந்த வகையிலையும் இறைவனுடைய ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு இறைவன் நம்மளை கண்காணிக்கிறோம்னு நம்புறோமா இல்லையா? இறைவன் நம்மளை பார்க்கிறான், நம்மளை இறைவன் கண்காணிக்கிறான், நம்ம செய்யக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான், இப்படி நம்புறோம். யாராவது நம்பாம இருக்கிறோமா? எல்லோருமே நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கையில உண்மையா இருக்கிறோமா? அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கண்காணிக்கிறான்னு நம்புறோம். ஆனால்
ஒரு சமுதாயத்தை விட்டு மக்களை விட்டு நாம தனித்து விட்டோம் என்றால், தனிமையை அடைந்து விட்டோம் என்றால், இறைவன் தடுத்த பாவங்களை செய்கிறோம், ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் பார்க்கலன்னு நம்ம நம்புறோமா? அல்லாஹ் கண்காணிக்கிறான் பார்க்கிறான்னு நம்பினா, 4 மனிதன் இருக்கும் பொழுது எப்படி நாம நடந்து கொள்ளுகிறோமோ, ஒரு பள்ளிவாசலில் இருக்கும் போது நாம எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ, அதே போலதான தனிமையிலையும் நடக்கணும். ஆனா தனிமையில வந்துட்டா இறைவன் கண்காணிக்கிறான்ங்கிறத மறந்துடுறோமே. அப்ப இறைவனை சரியான முறையில் நம்பிட்டோமா? இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு விட்டோமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நாம பயணிக்கக்கூடிய இலக்கு சுவனம். அந்த சுவனம் யாருக்கு? உஇத்தத்தில் முத்தகீன், அது இறையச்சவாதிகளுக்காக தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இறையச்சவாதிகள் யார்? ஹக்க இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். சும்மா இறைவனை நான் அஞ்சுகிறேன், அல்லாஹுக்கு பயப்படுறேன், அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறேன், இது ஒரு மனிதனை சுவனத்துக்கு அழைத்து சென்று விடாது. இறைவனை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பணும், இறைவனுக்கு எப்படி அஞ்சணுமோ அப்படி அஞ்சணும். ஒரு 4 மனிதனுக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது, ஒரு பள்ளிவாசலிலே ஒரு குழுவாக இருக்கின்ற பொழுது எப்படி நாம இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறோமோ, ஆபாசமான காட்சிகளை பார்க்க வெறுப்போமோ, நாம இதை பார்க்கிறது மற்ற 4 மனிதனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்போமோ, அது மாதிரி நாம தனிமையில் இருக்கும் பொழுது நினைக்கிறோம். அதுதான் அல்லாஹ் உண்மையா அஞ்சுறது. அல்லாஹ் நம்மை விட ஆற்றல் படைத்தவன், இறைவனுடைய அதிகாரம் மிகப்பெரியது, இறைவனுடைய ஆற்றல் மிகப்பெரியது, இறைவனுடைய பிடியிலிருந்து நாம தப்பித்து விட முடியாது என்று நம்புகிறோம் என்றால், அந்த நம்பிக்கையிலே உண்மையாளராக இருக்க வேண்டிய தருணம் நம்முடைய தனிமை தான். அதுல நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சுதான் நாம எப்படி அல்லாஹ்வை நம்பணுங்கிறதே இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இறைவனை நம்ப வேண்டிய முறைப்படி நாம நம்புறோமா? இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி நாம் அஞ்சுகிறோமா? அப்படி அஞ்சினால்தான், அப்படி நம்பினால்தான் நம்முடைய இலக்கு பரிபூர்ணமாகும், நம்முடைய சுவனம் என்கின்ற விருப்பம் நிறைவேறும் அப்படிங்கிறது நாம உணரணும். அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை தான், அந்த இறையச்சம் தான் நாளை மறுமையிலே நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறார். இறைவனை நம்புவது எந்த வகையில இணை கற்பித்திடக்கூடாது. இன்னைக்கு சில கொள்கைகளை பார்க்கலாம். தர்காக்கு போவாங்க, தாயத்து கட்டுவாங்க, இது ஒரு வகை. இது அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் அப்படின்னு நாம சொல்றோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், இறைவனுக்கு இணை கற்பித்து விடக் கூடாது. இதுல நாம உண்மையாளராக இருந்தால், இதை நாம சரியான முறையில விளங்கினால்தான் சுவனம். இப்ப என்ன பண்றாங்க? தர்காவுக்கு போறாங்க, தாயத்து கட்டுறாங்க. இந்த தர்காவுக்கு போறது, தாயத்து கட்டுறது எதனால கட்டுறாங்க? தாயத்து கட்டுனா என்னுடைய நோயெல்லாம் நிவாரணம் அடைஞ்சிரும், எனக்கு ஏற்படுற தீங்கெல்லாம் ஏற்படாது. ஒரு கயிறு என்னுடைய தீங்குகளை அறிந்து எனக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத எது அறியுது? எது தெரிந்து கொள்கிறது? அந்த கயிறு தெரிந்து கொள்கிறது. தெரிந்து கொண்டு அந்த தீங்குகளிலிருந்து என்னை காப்பாற்றுகிறது. தர்காவுக்கு போறேன், அங்க அடங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் நான் சொல்றதையெல்லாம், நான் நினைக்கிறதையெல்லாம் அவர் தெரிந்து கொள்வார். இப்படி நம்பினா இது யாருடைய ஆற்றல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் தானே. மனிதனுக்கு அல்லாஹ் என்ன சக்தி கொடுத்திருக்கிறான்? ஒரு மனிதன் பேசுவதை கேட்கலாம். எப்ப கேட்கலாம்? உயிரோடு இருக்கும்போது கேட்கலாம். உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பேசுவதை கேட்கலாம். இன்னக்க லா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே இறந்தவர்களை உங்களால் செவியேற்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அதுக்கப்புறம் போய் ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல நாம கேட்கிறோம்னா, இறந்தவர் கேட்பார் அப்படின்னா மனித சக்திக்கு மீறி அவருக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறோம். அல்லாஹ் சொல்றான், உயிரோடு இருக்கும் வரை தான் உங்களுடைய செவியேற்கும் திறன் கேட்கும், அதுக்கும் பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ரொம்ப தூரத்திலிருந்து அழைக்கிறார் ஒருத்தர், கேட்குமா? கேட்காது. போன் போட்டு பேசலாம், சும்மா போக நின்று பக்கத்து தலைவர்லேருந்து ஒருத்தர் இப்ப என்ன கூப்பிடுறாரு, எனக்கு கேட்குமா? கேட்காது. உயிரோடு இருந்தாலுமே அதற்கென்று ஒரு சில வரையறைகள் இருக்கிறது. மரணித்து விட்டால் அந்த வரையறையும் கிடையாது, யாராலும் ஒரு சொல்லை கூட செவியேற்க முடியாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய மனிதருக்கான சக்தி. ஆனா அந்த சக்தியை மீறி ஒரு மனிதரை, இறந்தவரை நாம நம்புறோம்னா எங்க தூக்கி வைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய இடத்துல தூக்கி வைக்கிறோம். ஷிர்க்குனா நாம எப்படி வணங்கிடக்கூடாதுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அல்லாஹுக்கு இணை இல்லை, இணை இருக்குதுன்னா அது நிரந்தர நரகத்திற்கு அடைத்து செல்லக்கூடியது, இப்படி நாம வழங்கி வச்சிருக்கிறோம். ஷிர்க்குனா, இணை வைப்புனா எதை நாம நம்பிடக்கூடாதுன்னா, எப்படி நம்ப கூடாதுன்னா, ஷிர்க்குனா அல்லாஹுக்கு இணையா
அல்லாஹும் கடவுளு, முருகனும் கடவுளு இப்படி சொன்னா இது ஷிர்கு. இப்படி நம்பினா மட்டும் ஷிர்கு கிடையாது. ஒரு 50% 50%, அல்லாஹ் 50%, இன்னொரு கடவுள் 50%, இப்படி நம்புறது மட்டும் ஷிர்கு கிடையாது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை அணு அளவு கண்ணால பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியாது. அதற்கென்று சில சாதனங்களை வச்சுதான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு மைனூட்டான அளவு இன்னொரு மனிதனுக்கோ இன்னொரு பொருளுக்கோ இருக்குதுன்னு நம்பினா கூட அதுவும் ஷிர்குதான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ அல்லாஹை மாதிரி இந்த இறந்த மனிதர் கேட்பாருன்னு நம்பினா ஷிர்கா இல்லையா? மனிதர்களுடைய தவறுகளை, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை அல்லாஹ் தான் நிவர்த்தி செய்வான், அல்லாஹ் தான் அதை தீர்ப்பான் என்றால் ஒரு கயிறு திருக்கணும் நம்பினா அது ஷிர்கா இல்லையா? ஒரு பூனை குறுக்கல போகுது நீங்க உடனே என்ன பண்ணுவான்? பூனை குறுக்கல போன உடனே போற காரியம் விளங்காது, போன காரியம் உருப்படாது, அதை தான் இந்த பூனை குறுக்கல போய் உணர்த்துது, இப்படி நம்புறான். அப்ப என்ன, அந்த பூனைக்கு ஒரு பகுத்தறிகின்ற சிந்தனை இருக்குதா? ஏதாவது அறிவு இருக்குதா? அந்த பூனை என்பது நமக்கு என்ன தீங்கு ஏற்பட போகுதுங்கிறத அறிய போகிறது அப்படின்னு இவன் நினைக்கிறான். நமக்கு என்ன தீங்கு ஏற்பட போகும், வருங்காலத்தில் என்ன நடக்கும், அதை அறிந்தவன் அல்லாஹ். அந்த ஆற்றலை பூனைக்கு கொடுக்குறான். அப்போ அல்லாஹுடைய ஆற்றல்ல, அதிகாரத்துல ஒரு சின்ன தன்மையை கொடுத்தால் கூட, ஒரு அணுவளவை கொடுத்தால் கூட அது ஷிர்கு தான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இப்படி நம்ம அல்லாஹ் நம்பினா மறுமையில வெற்றி பெற முடியுமா? சுவனம் என்கின்ற இலக்கை அடைய முடியுமா? சுவனம் என்கின்ற இலக்கை நோக்கி பயணித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமையுமா? சிந்தித்து பாருங்கள். சுவனம் போக வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் போதாது. அதற்கு என்ன வாழ்க்கை வாழ வேண்டும், எந்த பயணத்தில் நாம் பயணிக்க வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி இறைவனை நம்ப வேண்டும், எப்படி இறைவனுக்கு அஞ்ச வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் அறிந்து மார்க்கத்தின் கட்டுப்பாட்டோடு பயணிக்கின்ற பயணம்தான் நம்முடைய இலக்கை, சுவனத்தை பெற்றுத்தரும். இந்த வாழ்க்கைங்கிறதே, நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறதே மறுமைக்கான ஒரு பரீட்சை தான். ஒரு தேர்வு இருக்குது, ஒரு எக்ஸாம் ஹால் இருக்குது. இந்த எக்ஸாம் ஹால் எதுக்கு? ஒரு பள்ளிக்கூடத்துல பரீட்சை இருக்குது, காலேஜ்ல பரீட்சை இருக்குது. அந்த பரீட்சை எதுக்கு? நம்முடைய அடுத்த வகுப்புக்கு போறதுக்காக, அல்லது அந்த படிப்பிலே எடுத்திருக்கின்ற மதிப்பெண்களை வைத்து வேலை தேடுவதற்காக, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக. இதுக்குதான பரீட்சை. அப்ப அந்த பரீட்சையில பல கட்டுப்பாடுகள் இருக்குது. நீ திரும்பி பார்க்காத, எதுவும் விட்டு கொண்டு வரக்கூடாது, இப்படி பல கட்டுப்பாடுகளை போடுறான். அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைங்கிறது அந்த ஒரு பரீட்சை கூட மாதிரி தான். நாம நாளை மறுமை என்கின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி, சுவனமா நரகமா என்கின்ற அடுத்த வாழ்க்கையை நோக்கி, நிரந்தர வாழ்க்கையை நோக்கி நாம போவதற்கான ஒரு பரீட்சை கூடமாகத்தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில பல கட்டுப்பாடுகள் இருக்கும். இறைவன் பல விஷயங்களை, பல ரூல்ஸுகளை போட்டு வச்சிருக்கிறான். அந்த ரூல்ஸுகளை பேணி நடக்கின்ற பொழுதுதான் நாம நாளை மறுமையில சுவனத்தை அடைய முடியும். நல்ல மதிப்பெண் எடுக்கின்ற பொழுதுதான், இறைவன் வாழ சொன்ன வாழ்க்கை முறையை வாழ்ந்து நல்ல அமல்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்கிற பொழுதுதான் சுவனம் என்கின்ற ஒரு பிரதிபலனை நாம பெற முடியும். இல்லைன்னா நரகம்தான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமாக கண்டிக்கிறான். மை யுஷ்ரிக்கு பில்லாஹ், இறைவனை நம்ப வேண்டிய அந்த நம்பிக்கையில நாம மோசடி செய்து விட்டோம் என்றால், தவறாக இறைவனை நம்பிவிட்டோம் என்றால், இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டோம் என்றால் நிரந்தர நரகம். ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சுவனத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்குகிறான், நிரந்தர தங்குமிடமாக நரகத்தை ஆக்குகிறான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டு இறைவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பாமல் என்னதான் தொழுதாலும் என்னதான் நன்மை செய்தாலும் அதுலேயும் பிரயோஜனம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப முதன்மை நம்முடைய இலக்கு பரிபூர்ணமாகணும்னா நாம பகுத்தறியக்கூடியவர்கள் தான் என்பதை நாம நம்முடைய வாழ்க்கையில நிரூபிக்க வேண்டும் என்றால், நான் லட்சியம் இல்லாத ஒரு கால்நடையை போன்று இல்லை என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறுதி கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இலக்கு முதலிலே நிர்ணயிக்கப்பட வேண்டும். சுவனம் தான் என்னுடைய இலக்கு. நான் ஒரு முஸ்லீம், எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம் தான், நாளை மறுமை தான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்குக்காக இந்த பயணத்திலே இறை கொள்கையை சரி செய்து கொள்ளுகிறேன் என்று முதலில் சரி செய்ய வேண்டும். அதற்கடுத்து இறைவன் சொன்ன சட்ட திட்டங்களை பேண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்களை
நம்பிக்கை கொண்ட நபி தோழர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள் தான். இன்றைக்கு நாம வழி வழியாக நம்முடைய பெற்றோர், நம்முடைய பாட்டனார் என்று இஸ்லாமிய மார்க்கத்துல முஸ்லிம்களாக இருப்பதை போன்றவர்கள் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் புதுசா சொல்றாங்க, சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டால் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற நிலைமை, ஊரை விட்டு விரட்டப்படுவார்கள் அப்படிங்கிற நிலைமை, அந்த ஊர்ல அடித்து விரட்டப்படுவார்கள், அவர்களுடைய உடல் உறுப்புகள் சிதைக்கப்படுங்கிற நிலைமை. அந்த நிலைமையிலையும் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கொள்கையை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் சுவனம் போக வேண்டும் என்பதற்காக. அவர்கள் சொன்ன வாழ்க்கை கட்டுப்பாடுகளை கடைபிடித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதிகமான அனாச்சாரங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. தேவையற்ற கேளிக்கைகள் இன்றைய காலகட்டத்தில் நவீன வசதிகளால் ஏற்பட்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அல்லாஹ்வை நாம் அஞ்சுறோம்னா வார்த்தையில் அஞ்சக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முறையில ஒரு 4 மனிதர்களுக்கு மத்தியில நாம எப்படி ஒழுக்கத்தை பேண நினைப்போமோ, ஒரு பள்ளிவாசலில் இருந்தால் எப்படி நம்முடைய ஒழுக்கத்தை பேண நினைப்போமோ, அதே மாதிரி தான் தனிமையிலே இருக்கணும். இன்றைக்கு நவீன வசதிகள் ஏராளமான தீமைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆபாச காட்சிகளை நம்முடைய செல்போன்களை கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய நேரத்தை வீணடிப்பதற்காக கேம்களை கொண்டு வந்து தந்திருக்கிறது. இப்படி எல்லாமே நம்முடைய உள்ளங்கையில தீமைகளாக வந்து குவிந்திருக்கிறது. அந்த செல்போன்ல நன்மையும் இருக்கிறது, அதை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தீமைகள்ல இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்துத்தான் பெரும்பான்மையான தீமைகள் கொண்டு வரப்படுகிறது. சினிமா படங்கள், முன்னாடி காலத்துல எல்லாம் சினிமாவை பார்க்க வேண்டும்னா தியேட்டருக்கு இவங்க தான் முயற்சி பண்ணி போகணும். ஒரு மனிதன் ஒரு காலத்துல சினிமா பார்க்க நினைக்கிறாரு. சினிமா பார்க்க நினைச்சா நாடகம், தியேட்டருக்கு முன்னாடி நாடகங்கள் மேடை நாடகங்கள் போடப்பட்ட காலகட்டம் இருந்தது. எல்லா ஊர்லயும் நடக்காது, ஏதாவது ஒரு ஊரில் நடக்கும். இங்கிருந்து போவார்கள், இவங்க தான் முயற்சி பண்ணி போகணும். தியேட்டர் வந்துச்சு, இவங்க தான் முயற்சி பண்ணி தியேட்டருக்கு போகணும். அதுக்கு பிறகு வீடுகளில் டிவி வந்துச்சு, சிடி வந்துச்சு. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு முயற்சியோ அல்லது ஒரு சிரமமோ இருந்தது. ஆனா இன்னைக்கு செல்போன்ல நம்முடைய உள்ளங்கையில் இருக்குது. எதையுமே நாம முயற்சி பண்ணி போக தேவையில்லை, அது நம்மை நோக்கி வந்து விட்டது, நம்முடைய உள்ளங்கையில் இருக்கிறது. இப்படி நம்மளுக்கு தீமைகள் நெருக்கமாக வருகின்ற பொழுது இறையச்சம் தான் நமக்கான கேடயமாக, கட்டுப்பாடாக இருக்கும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுகின்ற அந்த அச்சம் தான், அந்த உணர்வு தான் நமக்கு ஒரு பயத்தை, ஹராமான காரியத்தை நான் செய்துவிடக்கூடாது, இறைவனுக்கு மாறு செய்கின்ற காரியத்தை நான் செய்துவிடக்கூடாது, இது சினிமா படங்களிலே மூழ்கி இறைவனுக்கு வழிபடுவதை நான் மறந்துவிடக்கூடாது, கேம்களிலே மூழ்கி இறைவனுக்கு வழிபடுவதை மறந்துவிடக்கூடாது என்பதை நாமத்தான் நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லுகிறான், நமக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இதை வீணடிக்கின்ற மனிதர்கள் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், எல்லா மனிதனுமே நஷ்டத்துல தான் இருக்கிறான். எல்லா மனிதனும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் நஷ்டத்துல தான் இருக்கிறான். அதிலிருந்து ஒரே ஒரு சாரார் மாத்திரம் விதிவிலக்கு பெறுகிறார்கள். அவங்க தான் அந்த நஷ்டத்திலிருந்து விலகி சுவனத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்கள் யார்? இல்லல்லதீன ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி, இறைவனுக்கு இணை கற்பிக்காமல், இறைவனுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி இறைவனை நம்பியிருப்பார்கள். வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்கள் புரிந்திருப்பார்கள். வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ர், உண்மையையும் பொறுமையையும் ஒருவருக்கொருவர் உபதேசித்திருப்பார்கள். மார்க்க பேச்சுக்களில் ஈடுபடுவார்கள். இவர்கள் தான் மறுமையிலே வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்றான். நரகவாதிகளை பற்றியும் இறைவன் குறிப்பிடுகிறான். அதிலே சொல்லுகிற பொழுது மா சலக்கக்கும் ஃபி சக்கர், நரகவாதிகளை பார்த்து கேட்கப்படுகின்ற பொழுது சக்கர் என்கின்ற நரகத்திலே உங்களை சேர்த்தது எது? குன் லவ் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்துல வாழும் பொழுது தொழல. வல்லம் நக்கும் நுதீஉல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கல. ஒ குன்னா நஹூது மஅல் காயிதீன், வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம். சுவனவாதிகளாக ஆகணும்னா
நம்பிக்கை அல்லாஹ்வை நம்பணும், இறைவனை அஞ்சணும், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, நல்லமல்களை, தொழுகையை, நோன்பை, இப்படி இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை எல்லாம் செய்யணும். அப்பதான் சுவனத்துக்கு போக முடியும், நம்முடைய நஷ்டம் விலகும். நரகவாதினா தொழாமல், நன்மைகளை செய்யாமல், வீணான காரியத்தில் மூழ்குனா நரகம். இப்படி 2 சாராரை பற்றியும் இறைவன் குர்ஆன்ல சொல்றான். உண்மையான இலக்கை பெற்றிருக்கக்கூடிய, வைத்திருக்கக்கூடிய நாம், சுவனம் தான் நம்முடைய இலக்குன்னு நாம் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்? தொழாம, அமல்கள் செய்யாம, கேம்களிலேயும் செல்போன்களிலேயும் மூழ்கி கொண்டு, தேவையற்ற பேச்சுக்கள் பேசிக்கொண்டு, வீணான காரியங்களில் செய்து கொண்டு, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமா? அல்லது வீணான காரியங்களை தவிர்த்து விட்டு, செல்போன்களிலே அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து விட்டு, கேம்களில் மூழ்குவதை தவிர்த்து விட்டு, ஆபாச காட்சிகளை பார்ப்பதை தவிர்த்து விட்டு, வணக்க வழிபாடுகளில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா? எது வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஆதமுடைய மக்களின் மீது விபச்சாரத்திலிருந்து ஒரு பங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜினல் ஐன், கண் செய்கின்ற விபச்சாரம் என்பது அந்நவர், தவறானதை, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். ஒசினல் லிசான், நாவு செய்கின்ற விபச்சாரம் அந்நுத்துகு, தவறான பேச்சுக்களை, கெட்ட வார்த்தைகளை. இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே சர்வ சாதாரணமாக கெட்ட வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. தன்னுடைய தாயை பற்றி அல்லது தகப்பனாரை பற்றி, அடுத்தவனுடைய தாயை பற்றி, குடும்பத்தாரை பற்றி ரொம்ப கேட்பதற்கே நான் கூசக்கூடிய கெட்ட வார்த்தைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக பேசக்கூடியவர்களாக இன்றைக்கு இளைஞர்களை பார்க்கிறோம். இஸ்லாமிய இளைஞர்கள் என்பவர்கள் ரோஷமிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஆனா ஒருத்தன் தாயை பற்றி திட்டினாலும், தகப்பனாரை பற்றி திட்டினாலும் பல்லிழித்துக் கொண்டு நண்பன் தானே என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். இப்படி இஸ்லாம் உருவாக்குகிறதா? இப்படியான கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாக இஸ்லாமிய மார்க்கம் வழி நடத்துகிறதா? அதை விபச்சாரம் என்கிறது. விபச்சாரம்னா நாம ஒரு தோற்றம் வச்சிருக்கிறோம், அது மட்டும் விபச்சாரம் இல்லை. தவறானதை பார்க்கிறது விபச்சாரம், தவறானதை பேசுறது விபச்சாரம், தவறானதை கேட்கிறது விபச்சாரம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்மை எரியாமல் இது போன்ற விபச்சார குற்றம் நம்மை வந்து சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறார்களே. இன்றைக்கு அது சர்வ சாதாரணமா நடக்குதா இல்லையா? மொபைல் போன்களின் மூலமா அது நடக்குதா இல்லையா? கேம்களின் மூலமா அது நடக்குதா இல்லையா? தொழ மறுக்கின்றான், தொழுவதை மறுக்கின்றான். பாங்கு சொல்லப்படுகிறது, ஹையாலல் ஸலா, ஹையாலல் ஃபலா என்று பாங்குக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தொழுகையின் பக்கம் வா என்று இறைவனுடைய பாங்கு ஓசை அழைக்கின்றது. ஆனா செல்போன்ல கேமை வச்சு ஒரு குரூப்பா அமர்ந்து அந்த கேம்ல மூழ்குகிறான். அடிடா, வெட்டுடா, குத்துடா என்று மிகப்பெரிய சத்தங்கள் தான் கேட்கிறது. இப்படி கேம்ல மூழ்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? நேரத்தை வீணடிக்கிறத சர்வ சாதாரணமா நாம நினைக்கிறோம். வீணான காரியத்தில் ஈடுபடுறது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். என்ன நேரம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அதை வீணடிக்கக்கூடியவர்கள் தான் மறுமையில் நஷ்டவாளிகள் அல்லாஹ் சொல்றான். இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள், நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறானே. நம்பிக்கை கொள்ள வேண்டும், நல்லறங்கள் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம சுவனத்திற்கு பயணிக்க முடியும். இன்றைக்கு அந்த கேம்கள்ல பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, இது மாதிரியான பல கேம்கள் வந்திருக்கிறது, பல கேம்கள் இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களை அடிமைப்படுத்திய கேம்கள் என்பது இந்த மாதிரியான கேம்கள் தான். இதுல மூழ்குகிறான். இதுல இறைவனுக்கு மாறு செய்கின்ற பல காரியங்களும் இருக்கிறது. இது வெறுமனே நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்லை, இறைவனுடைய கட்டுப்பாடுகளை மீறக்கூடியதாகவும் இருக்குது. சமீபத்துல இந்த பப்ஜியில ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறான். ஒரு சில இடத்துல போய் சஜிதா செஞ்சாதான் அந்த புது மாதிரியான துப்பாக்கிகள் நமக்கு கிடைக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது மாதிரி சில அப்டேட் வந்திருக்கலாம். அப்ப அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது இல்லையா? ஒரு முஸ்லிமை பற்றி, ஒரு ஈமான்தாரியை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குஃபுரை, அல்லாஹ்வை மறுப்பதை, இறைவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை, தான் நெருப்பில தூக்கி போடப்படுவதை எப்படி ஒரு மூமின் வெறுப்பானோ அது மாதிரி ஒரு மூமின் வெறுக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. நாம நம்மளை ஒரு நெருப்புல தூக்கி போட முனைகிறான், முயற்சி செய்கிறான், வெறுப்பமா விருப்ப மாட்டோமா? பல்லை இழிச்சுக்கிட்டு தூக்கி போட்டுன்னா சொல்லுவோம், என்ன செய்வோம்? அதிலிருந்து விலக பார்ப்போம், நெருப்புல விழாமல் இருப்பதற்கான முயற்சிகளை செய்வோம்.
அதான நம்முடைய வேலையா இருக்கும். இப்ப நம்முடைய உயிரினை அப்படி பாதுகாக்கிறோமே, அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இறைவனுடைய கொள்கை இருக்கணுமே. அந்த கொள்கையை இந்த சர்வ சாதாரணமான கேமுக்காக, ஒரு சர்வ சாதாரணமான பாயிண்ட்டுகளுக்காக நண்பர்களோடு சேர்ந்து அமர்ந்து அந்த சில இடத்துல போய் விழுகிறோமே, இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது இல்லையா? வெறுமனே நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்லை, இறைவனுடைய கட்டுப்பாடுகளை மீறக்கூடியதாகவும் இருக்கிறது. கொலை அதுல என்ன, அதுல அந்த கேம்கள்ல என்ன செய்யறோம்? கொலை, போர், அதானே. அப்படி ஆன கொலையை இஸ்லாம் தடை செய்கிறது. தடை செய்யுதுன்னா ஒருத்தவங்க உண்மையா கொலை செய்யறதும் தப்பு தான், அது மாதிரி விரும்புறதும் அதுல நடக்குது. இன்றைக்கு பல இளைஞர்களுடைய மூளையை இது மழுங்கடித்து இருக்கிறது. இந்த பப்ஜி கேம் அடிமையானவன் விளையாட முடியாதுங்கிறதுனால போய் தற்கொலை செய்து கொள்கிறான். பெற்றோர் சேமித்து வைத்து தன்னுடைய பிள்ளையின் படிப்புக்காக தேவைப்படும் என்று சேமித்து வைத்திருந்த, தன்னுடைய வீடு கட்ட வேண்டும் என்று சேமித்து வைத்திருந்த அந்த ரூபாய்களை எல்லாம் இந்த கேம்ல செலவழிக்கிறான், அழித்து விடுகிறான். அழித்து விட்ட உடனே பேங்க் பேலன்ஸ் காலி. பெற்றோர் கேட்டால் என்ன சொல்வதுன்னு தெரியலேன்னு தூக்குல தொங்குறான். அப்ப என்ன ஆகுது? சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் சொன்னோமே, சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டால் இறைவனுடைய கட்டுப்பாடுகளுக்கு சரியான முறையிலே கட்டுப்படவில்லை என்றால், இறைவனுடைய கொள்கையை சரியான முறையிலே பேணவில்லை என்றால், உலாய்க்கல் அனாம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். இறைவனுடைய கொள்கை தெரியலைன்னா கால்நடையை போன்றவர்கள் நல்லா சொல்றானே, அது மாதிரியான கால்நடை மாதிரியானம. நம்மள ஒருவன் வந்து திட்டுறான், பன்னி மாதிரி இருக்கிறேன்னு சொல்றான், நாய் மாதிரி இருக்கிறேன்னு சொல்றான். கோவம் வருமா வராதா? எல்லாருக்கும் கோவம். ஏன்? அது ஒரு மட்டமாக நம்ம நினைக்கிறோம். அதே திட்டுதலை இறைவன் சொல்றான், நீ கால்நடைய மாதிரி. காரணம், அல்லாஹுடைய கொள்கையை சரியா தெரிஞ்சுக்கலங்கிறான். இப்ப நமக்கு நம்முடைய முயற்சி எதுல இருக்கணும்? இறைவனுடைய கொள்கையை அறிந்து கொள்வதில் இருக்கணுமா இல்லையா? இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதில் இருக்கணும், இறைவனை வழிபடுவதில் இருக்கணும், நம்முடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணிப்பதில் இருக்கணும். அப்படி நாம் இருக்கிறோமா? நம்முடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, செய்தித்தாள்ல இது மாதிரி செய்தி வருது, இந்த கேம்களுக்கு அடிமையானவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, கேம்களுக்கு அடிமையானவர்கள் அதுல போதையில தன்னுடைய பெற்றோரையே கொலை செய்யறாங்க, செய்தித்தாள்ல வருது. நாம் அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறோம். அந்த செய்தித்தாள்ல வந்தது நாளைக்கு நம்முடைய ஊர்களில் நடக்கும், நம்முடைய தெருவில் நடக்கும், நாமே கூட மாறுவோம். ஏன்னா அந்த கேம்கள் நம்முடைய சிந்தனைகளை மழுங்கடிக்கிறது, நம்முடைய அறிவை இழக்க செய்து, நிதானத்தை இழக்க செய்கிறது. அப்படி இழக்க செய்ய அதற்கு அடிமையாகிய நாம் எதையும் செய்ய துணிந்தவர்களாக மாறிவிடுவோம். அப்ப இது இஸ்லாமிய இளைஞனுடைய இலக்கா? ஒரு கேமுக்காக உயிரை இழப்பதா இஸ்லாமிய இளைஞனுடைய இலக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் இப்படியா இருந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நேசிக்கிறோம்னு சொல்றோமே, அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நான் பிரியமாக நேசிக்கிறேன், அவர்களின் மீது அன்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரவர்களை ஒருவன் கேலி சித்திரம் மறைந்து விட்டால், ரசூலுல்லாஹ்வை ஒருவன் அவதூறாக பேசிவிட்டால் அவனை நான் வெறுக்கின்றேன், அவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கவும் தயார்னு நாம பேசுறோமே. பேஸ்புக்ல எல்லாம் இப்படி வசனங்கள், வீர வசனங்களை பேசுகிறோமே. அதுல உண்மையாளரா இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கைக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமே தவிர வீண் விளையாட்டுக்காக இருக்கக்கூடாது. சும்மா வீர வசனம் பேசுறோம்னா அது சும்மா வார்த்தையிலிருந்து பேசுறோமா? எப்போ உண்மையான நேசம் இருக்கிறதாகும்னா அவங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உருவாக்கிய இளைஞர்களை போன்று நம்முடைய வாழ்க்கை மாறும். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இறை மார்க்கத்துக்காக சிரமப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். அப்துல்லாஹ் பின் அம்ர் என்கின்ற ஒரு நபித்தோழர் வரார். இவருடைய வயசு என்ன தெரியுமா? இந்த அப்துல்லாஹ் பின் அம்ர் என்கின்ற நபித்தோழருடைய வயசு ஒரு 15 to 20 வயசு தான் இருக்கும். 15 to 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் தினமும் வருடத்துல 365 நாளும் நோன்பு நோக்கலான்னு இருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருடத்துல 365 நாள் நான் நோன்பு நோக்கலான்னு இருக்கேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் தினமும் இரவெல்லாம் கண் விழித்து தொழலாம் என்று இருக்கிறேன். இப்படி வந்து சொல்றார். இன்றைக்கு இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு நாம கடமையான தொழுகைகளை தொழுகிறோமா?
ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, அந்த தொழுகைகள்ல சரியாக இருக்கிறோமா? கேம்களிலே இருக்கக்கூடிய ஆர்வம், வீணான காரியங்களில் இருக்கக்கூடிய ஆர்வம், சேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆர்வம், இறைவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை சரியான முறையில ஒரு நாளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யறோமா? ஒரு நாளுக்கு எவ்வளவு நேரம் அதிகபட்சம்? 5 நேர தொழுகை. ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிஷம் கணக்கு போடுங்க. 10 நிமிஷம்னா 5 வேளை தொழுகைக்கு என்னாச்சு? 5 10 10 போடுங்க, 50 நிமிஷம் வரும். அவ்வளவுதான். அதை நம்முடைய 24 மணி நேரத்தை 50 நிமிஷத்தை ஒதுக்க யோசிக்கிறோம். ஆனா வருடத்துல 365 நாளும் தினமும் நான் நோன்பு நோக்கிறேன், இரவு முழுக்க தூங்காம கண் விழித்து நான் தொழுகிறேன் என்று ஒருவர் சொல்றார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி நீ செய்யாத, அதுக்கு நீ சக்தி பெற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, தூங்கணும். அவரு வழிபடுகிறேன் என்றுதான் சொல்லுகிறார். தொழுவுறேன், நான் இரவெல்லாம் கண்ணு முடிச்சு தொழுவுறேன், அதையே நீ செய்யாத, நீ தூங்குன்ற சொல்றாங்க. டெய்லி நீ தொழுகாத, தொழுதால் கூட தூங்கி விட்டு எழுந்து தொழுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தூக்கத்தை தொலைத்து விட்டு செல்போன்கள் நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். தூக்கம் என்பது கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த கடமையை இழப்பதற்காக நீ இரவெல்லாம் முழுத்து கண் விழித்து தொழாதே என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனா தொழுகைக்காகவே இந்த கடமையை இழக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்துகிட்டு செல்போனுக்காக அந்த கடமையை இழக்கிறோமே, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறக்கிறோமே, இது இறைவனுக்கு கட்டுப்பட்டதாகுமா? ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க அவர்கிட்ட, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதனால நீ அதிகபட்சம் நோன்பு நோட்பதா இருந்தா ஒரு நாள் நோன்பு நோற்றுக்கொள், மறுநாள் விட்டுவிடு. இப்படி ஒன்ன விட்டு ஒரு நாள் நீ நோன்பு நோற்றுக்கொள். இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்ற நோன்பு, இதுதான் சிறந்தது. இதற்கு மேல் அதிகப்படுத்தாது. 365 நாள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு, இதுதான் நீ அதிகபட்சம் செய். இரவுல நீ இரவு முழுக்க கண் விழித்து தொழுந்து கொண்டிருக்காதே, தொழுவு தூங்கு என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு உபதேசம் செய்யறாங்க. அப்ப அவரு இதுதான் மார்க்கத்தினுடைய வரையறை. இதற்காக இந்த வரையறையை தாண்டி இவர் போகவும் கூடாது. வணக்க வழிபாட்டுக்காக கூட கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்துடக்கூடாது. வணக்க வழிபாட்டுக்காக குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்துடக்கூடாது. இது எல்லாத்தையும் இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா வழிபாட்டுக்காகவே இந்த கடமைகளை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துடக்கூடாதுன்னா நாம கேமுக்காக, சேட்டிங்காக, அற்ப சுகத்துக்காக இந்த கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறக்கிறோம். இறைவனுடைய தொழுகையை மறக்கிறோம். இரவெல்லாம் கண் முழிச்சா காலையில தொழுகை கிடையாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை மறக்கிறோம். கேம்ல மூழ்கி கொண்டிருக்கிறோம், செல்போன்ல மூழ்கிறோம். பெற்றோர் அழைக்கிறாங்க, ஒரு வேலையை சொல்லுகிறார்கள், கோபப்படுகிறோம். அப்ப அந்த கடமையை மறக்கிறோம். வழிபாட்டுக்காகவே அந்த கடமையை மறக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்துகிட்டு வீணான காரியங்களுக்கு மறுப்பது, அந்த கடமையை நிறைவேற்றாமல் இருப்பது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட காரியமா? சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் இப்படி அவருக்கு வழிகாட்டிய உடனே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோங்க, இரவுல கண் விழிச்சு தொழுதா தூங்கிடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த இளைஞர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. 15 வயதிலிருந்து 20 வயது இருக்கக்கூடிய இளைஞர் சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இன்னி உத்தீக்கு அஃலல மின் தாலிக, இதைவிட இன்னும் சிறப்பாக வணக்க வழிபாடு செய்ய நான் சக்தி பெற்று இருக்கிறேன். வருடத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோறு அப்படிங்கிறாங்க. இரவெல்லாம் கண் விழித்து தொழுகிறேன் என்றார், தொழுது விட்டு தூங்குப்பாங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இதெல்லாம் போதாது, இதை விட இன்னும் அதிகமாக நான் அமல் செய்ய சக்தி பெற்றிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய அமல்களிலே ஈடுபாடு உள்ள இளைஞராக, தன்னுடைய இலக்கை மறந்து விடாத இளைஞராக, சுவனத்தை நோக்கிதான் என்னுடைய இலக்கு இருக்கும் என்ற ஒரு லட்சிய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இளைஞராக, வெறும் வாய் வார்த்தையில் மட்டும் சுவனம் என்ற இலக்கை நோக்கி நான் பயணிப்பேன் என்பது இல்லாமல் இலக்கை உண்மையாக நான் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவராக அந்த அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கிறோமா? அப்ப இந்த இளைஞரை மாதிரி தான், இந்த அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்களை மாதிரி தானே இஸ்லாமிய இளைஞர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உருவாக்க நினைத்தார்கள்.
அவர்களை ரசூலுல்லாவை நேசிக்கிறோம்னா நம்முடைய இளம் பயணம் இந்த அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர்களை போன்று இருக்க வேண்டாமா? அல்லது அதற்கு நேர் எதிர் திசையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம சுவனத்திற்குரிய வாழ்க்கை பயணமாக மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை திருப்பி பார்த்து சுய பரிசோதனை செய்யணும். நாம எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? சுவனம் என்கின்ற சுவனத்தை விரும்புகிறோமே, அதற்கான வாழ்க்கையை வாழுகிறோமா? அதற்கான கொள்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அதற்கான வழிபாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லது அந்த கொள்கையையும் வழிபாடுகளையும் மறந்து வீணான காரியத்திலே இலக்கு இல்லாமல் கால்நடையை போன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி இளைஞர்களை உருவாக்க நினைத்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள், இளம் சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்யவும், தன் இறைவனை வணங்குவதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்யவும், இறைவனை வழிபட்டு சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களே, அப்படி நாம் இருக்கிறோமா? அல்லது அதற்கு மாற்றமாக இறைவனை மறந்தாலும் சரி, இறைவனுக்கு அஞ்ச மறந்தாலும் சரி, இறையச்சத்தை விட்டு கொடுத்தாலும் சரி, இறை வழிபாட்டை விட்டு கொடுத்தாலும் சரி, தொழுகையை மறந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளை மறந்தாலும் சரி, நான் இந்த உலக காரியங்களிலே மூழ்குகிறேன், என்னுடைய நண்பர் பட்டாளத்தோடு படையெடுத்து போகிறேன், எங்கே போகிறேன் என்று எனக்கும் தெரியாது, என்னுடைய நண்பர்களுக்கும் தெரியாது, தெரு தெருவாக நடக்கின்றேன், ஆனால் என்னுடைய பயணம் எங்கே போகிறது என்று தெரியவில்லை, நான் செல்போன்களிலே மூழ்குகிறேன், என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்த கேம்களிலே என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறேன், நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்று எனக்கு தெரியாது என்று நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய மறுமை வாழ்வை சிந்தித்து பாருங்கள். சுவனம் என்பது வெறுமனே உள்ளத்தின் ஆசையாக மட்டும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சுவனம் என்கின்ற ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய கொள்கை சரியாக வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு கலிமாவினை நாம மொழிகிறோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். இறைவனுக்கு அஞ்சுகிறேன் என்று நாம சொல்லுகிறோம் என்றால், சுவனத்தான் என்னுடைய இலக்கு என்று வார்த்தையிலே நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அமல்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம நாளை மறுமையிலே வெற்றி மிக்க நல்லடியார்களாக, இறைவனுடைய சுவனத்தை பெற்றவர்களாக, உண்மையிலேயே இலக்கை நோக்கி பயணித்தவர்களாக ஆக முடியும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவான் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.